ஸோ அப்போ இந்த வேலைகள் வந்து அழகாக தொடங்க ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து பிளாக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்ஸ் நம்ம முருகரை திட்டுறதன் மூலியமாக கூட நம்ம அதில் இருந்து அப்போ மூவ் ஆன் ஆகிடும். நம்ம திட்டவே ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எங்கே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிரும், தென் இது நடக்க ஆரம்பிக்கும். இப்போது காமனாக இப்போ நம்ம முருகர் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறுபடை வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த கோயில்கள்லாம் தாண்டி நிறைய ஊர்களில் சின்ன சின்ன கோவில்கள் நிறைய முருகரோடது இருக்கும். ஸோ இங்கே மோஸ்ட்லி எந்த இடத்துல இருக்க முருகருக்கு வந்து பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இருக்க முருகரை வந்து ஹிட்டனாக கூட இருக்கும், அந்த பிளேஸ் யாருக்கும் தெரியாமல் இருக்கும், ரொம்ப பாப்புலராக இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்க முருகருக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம். இங்கே இருக்க முருகரை போய் வழிபட்டால் உங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கோவில் இருக்கா? மோரோவர் ஹிட்டனாக இருக்கிற கோவில் வந்து நம்ம ரிவீல் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் என்ன ஆகுதுன்னா, ஹிடனாக இருக்கிற கோவிலில் ரிவீல் பண்ணி அந்த கோவில் ரொம்ப வந்து அங்கே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் தன்மையும் போயிடுது. ஸோ இப்போ எஸ்பெஷலி இப்போ எக்ஸாம்பிள் திருவண்ணாமலையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது எல்லாம் எப்போல்லாம் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வர ஆரம்பித்தாங்களோ இப்போ நம்மளே போக முடியல. அது அந்த வைப்ரேஷன் நம்ம போனாலும் இப்போ நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகும், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஸோ அப்படின்ற போது அது ஹிடனாக இருக்கிறது ஹிடனாகவே இருக்கட்டும். அதை மீறி அவங்க ஹிடனான கோவிலுக்கு போகிறாங்கன்னா அந்த முருகர் அவங்கள வர வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீ இந்த இடத்துக்கு இன்னைக்கு வரணும், அது வந்து ஆண்டவன் செயல், ஆண்டவன் சித்தம். ஸோ அதனால் அந்த ஹிடனாக இருக்கிறது ஹிடனாகவே இருக்கட்டும்.